பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாண்டியன் உள்ள வர்றது கூட தெரியாம கோமதி அவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உடனே நம்ம பாண்டியன் கேக்குறாங்க, கோமதி கோமதின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப கூட கோமதி திரும்பி பார்க்கறது இல்ல. ஏய் கோமதி, என்னடி ஆச்சு உனக்கு, என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. ஏன் என்கிட்ட ஏதாவது விஷயத்த சொல்ல மறைக்கிறியா, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு கோமதி படுக்கலான்னு போறாங்க. நில்லடி, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க என்னன்னு தெரியல, செந்தில் மீனா ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசிக்கிறது கிடையாது. மனசுக்கு என்னவோ கஷ்டமா இருக்கு. நானும் என்ன ஏதுன்னு மீனா கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், செந்தில் கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப நான் ரூமுக்கு வரலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன நிம்மதி இருக்க விட மாட்டீங்களா, நீங்க இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நீங்க செஞ்ச வேலைய அத்தை மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. செந்தில் எதுவுமே பதிலுக்கு பேசாம செந்தில் பாட்டுக்கு வெளியே வந்துட்டான். எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. செந்தில் ஏதோ பெரிய வேலையை செஞ்சு அதனால மீனா கோச்சிட்டு இருக்காளோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரொம்ப கோமதி வருத்தப்படுறாங்க. சரி, இத பத்தி யோசிக்காத. அது புருஷன் பொண்டாட்டியோட பிரச்சனை. ஒரு அளவுக்கு மேல நம்ம வந்து அவங்களுடைய பர்சனல்ல நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. பொறுத்து இருந்துதான் பார்ப்போம், எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் விடுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதியை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா பாண்டியனோட மனசுக்குள்ள கோமதி சொன்ன விஷயம் எல்லாமே யோசிச்சுட்டு தான் பாண்டியனும் இருக்காங்க. என்னமா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுட்டே தான் பாண்டியன் வந்து தூங்காம இருக்காங்க. செந்தில் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குற பாண்டியன், டே செந்தில்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்டா தூங்க போலன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா தூக்கம் வரல அதனாலதான்றாங்க. என்ன உன் அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது உனக்கும் மீனாக்கும் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சொல்லு பாத்துக்கலாம்னு சொல்லி பாண்டியன் வந்து கேக்குறாங்க. ஐயோ, நம்ம லஞ்சம் வாங்கின விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க செந்தில். செந்தில் உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.